ஒர்க் ஆகுதா? ஒர்க் ஆகுதா பாருங்க. ஒர்க் ஆகுதா? லைவ் போடுது. ஓகே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொழில்நுட்ப கோளாறுகள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை சரி பரவாயில்ல, நம்ம போக போக இந்த டெக்னாலஜியும் கற்றுக்கலாம். ஒர்க் ஆகுது. சரி, நம்ம கொலோசியருக்கு எழுதின நிருபம் படிச்சுக்கிட்டு இருக்கோம். கொலோசியருக்கு எழுதின நிருபம் ஒரு வேளை இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் வராதவங்க இதுக்கு முந்தின வாரம் நம்ம எடுத்த பகுதியை வந்து நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா லைவில் இருக்குது, நீங்கள் அதை பார்த்துக்கலாம். அதுக்கு முந்தின வாரம் தான் ஆக்சுவலி இன்ட்ரடக்ஷன் எடுத்தோம். அதை வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணலை, லைவும் பண்ணலை. ஆமாம், நீங்கள் வந்திருந்தீங்க. சரி, கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரத்தை நம்ம படிக்க ஆரம்பிச்சிட்டோம். 1வது அதிகாரத்தில் நம்ம வந்து 2 ப்ரேயர் அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து இந்த கொலோசியருக்கு எழுதின நிருபத்தின் உள்ள டீட்டெயிலாக போகிறதுக்கு முன்னாடி இந்த விசுவாசிகளை குறித்ததான 2 ப்ரேயர், அதில் ஒன்று தேங்க்ஸ் கிவிங், அவங்களுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிற ஒரு ஜெபமும், இன்னொரு பகுதி அவர்களுக்காக என்ன விஷயங்களுக்காக ஜெபிக்கிறார் என்பதை அவர்களுக்கு தெரியப்படுத்துகிற இன்னொரு ஜெபமும் நம்ம பார்த்தோம். அந்த 2வது ஜெபத்தை தான் நீங்கள் ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி பண்ணுங்கள். என்னென்ன பாயிண்ட்டுக்காக ஜெபம் பண்ணுறாரு, அந்த பாயிண்ட்டுக்கு அந்த 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 விஷயங்கள் நடந்தால் அதன் விளைவாக அவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றதையும் நீங்கள் படிச்சுட்டு வாங்கன்னு சொன்னேன். ஓரளவுக்கு நீங்கள் படிச்சுட்டு வந்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நாம் அதை பற்றி என்ன செய்யலாம், படிக்கலாம். ஒரு 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 விஷயம் கூட கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் அந்த 2வது ஜெபத்தை நம்ம வாசிக்கலாம். அதாவது 9வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும். யாராவது வாசிங்க. வாசிக்கிறவங்க அந்த ஸ்பீக்கர் போட்டுக்கோங்க, சாரி மைக்கு போட்டுக்கோங்க. நிமிஷம் 1லிருந்து 14. ஒன்பதுலேருந்து 14 வரைக்கும் விசுவாசிகளுக்காக ஜெபம். இதன் நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும், சகலவித நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும், சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்களாக்கின வரும் இருளின் அந்தகாரத்திலிருந்து அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திருக்கிறோம். குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. தேங்க்யூ பிரதர். இப்போது 9வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் நாம் வாசித்த இந்த பகுதியில் இந்த விசுவாசிகளுக்காக அவர் ஜெபம் பண்ணுறார். எதற்காக ஜெபிக்கிறார்ன்றதை சொல்கிறார். இந்த நிருபத்தை எழுதும் பொழுது இந்த விசுவாசிகளுக்காக இந்த விஷயங்களுக்காக அவர் என்ன செஞ்சிருக்கிறார், ஜெபித்திருக்கிறார். எதற்காக அவர் என்ன ஜெபம் பண்ணி இருக்கிறாரு அப்படின்றத அந்த லெட்டரில் என்ன செய்கிறார், எழுதுகிறார். ஏன்னா இதற்கு பிறகு அவர் எக்ஸ்பிளைன் பண்ண போகிற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் அவங்க என்ன செய்யணும், சரியாக என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். இதே மாதிரி எபேசியர் எழுதின நிருபத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரேயர் ஒன்று இருக்கும். பார்த்தீங்கன்னா எபேசியர் எழுதின நிருபம் 1வது அதிகாரம் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா 15லிருந்து 23வது வசனம் வரைக்கும் ஒரு ஜெபம் ஒன்று ஜெபம் பண்ணுறார்.
ஒரு ப்ரேயர் ஒன்று சொல்கிறார். எதுக்காக ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு சில பாயிண்ட்ஸை சொல்கிறார். அந்த விஷயங்களுக்காக ஜெபம் பண்ணிவிட்டு அந்த விஷயங்களை குறித்து நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் அடுத்து அவர் மெயின் கண்டென்ட் ஆஃப் த எபிசோடுக்குள்ளேயே வரார். சரிங்களா? அந்த நிருபத்துக்குள்ளேயே அதுக்குடைய மெயின் கண்டென்ட்டுக்குள்ளேயே வரார். அதே மாதிரி தான் இங்கே கொலோசியர் நிருபத்திலையும் இதே மாதிரி தான் அவர் ஜெபிக்கிறார் விசுவாசிகளுக்காக. என்னென்ன விஷயங்களுக்காக ஜெபிக்கிறார்னா, முதல்ல டு கெயின் விஸ்டம் அண்ட் ஸ்பிரிச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், ஞானத்தை பெறவும் ஆவிக்குரிய விவேகத்தை பெறவும் அவர் ஜெபிக்கிறார். ஸோ முதல்ல ஞானம், ஆவிக்குரிய விவேகம். விவேகம் அப்படின்றது அண்டர்ஸ்டாண்டிங் அல்லது புத்தி. சரிங்களா? எதுக்காக இந்த ஞானமும் இந்த ஆவிக்குரிய விவேகமும் வேணும்னு அவர் ஜெபம் பண்றாரு அப்படின்னா, இவர்கள் தேவனுடைய சித்தத்தை என்ன செய்யணும்? நிதானிக்க வேண்டும் அல்லது அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப எதற்காக ஆவிக்குரிய விவேகம் வேணும்னு ஜெபம் பண்றாரு அல்லது ஞானம் வேணும்னு ஜெபம் பண்றாருன்னா, இப்படி ஆவிக்குரிய விவேகமும் ஞானமும் அவங்களுக்கு கிடைக்கும் பொழுது இந்த மக்கள் தேவனுடைய சித்தத்தை என்ன செய்வார்கள்? அறிந்து கொள்வார்கள் அல்லது நிதானித்துக் கொள்வார்கள். அதனால அவர்கள் தேவனுடைய என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். அதனால அவர் ஃபர்ஸ்ட் எதற்காக ஜெபம் பண்றாரு அப்படின்னா, இந்த விசுவாசிகளுக்கு தேவன் ஞானத்தை தர வேண்டும், அது மட்டும் இல்ல ஆவிக்குரிய விவேகத்தை அவர்களுக்கு தர வேண்டும் அப்படின்னு அவர் ஜெபிக்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். 9வது வசனத்துல அப்படிதான் போட்டு 9வது வசனம் வாசிங்க. இதன் நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்பட வேண்டும். அப்போ தேவனிடத்திலிருந்து நாம் ஞானம் பெறும் பொழுது, ஆவிக்குரிய நிலைமையிலே விவேகம் உடையவர்களாக இருக்கும் பொழுது, when we are able to understand spiritual things, ஆவிக்குரிய விஷயங்களை நம்ம புரிந்து கொள்வதற்கான ஞானம் நமக்கு கிடைக்கும் பொழுது நம்மால் தேவனுடைய சித்தத்தை என்ன செய்ய முடியும்? அறிந்து கொள்ள முடியும். இதற்காக அவர் என்ன செய்கிறார்? ஜெபிக்கிறார். இப்போ நீதிமொழிகள் ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். அருமையான வசனம். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வரும். யாக்கோபு 1வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் எல்லாவற்றையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் என்ன செய்ய வேண்டும்? கேட்க கடவன். அது மாத்திரம் இல்ல, நீங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 6வது அதிகாரம் 7வது அதிகாரம் வாசிக்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில தேவ பிள்ளைகள் அவருடைய சீஷர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று அவர் ஒரு மலை பிரசங்கத்துல என்ன செய்கிறார்? போதிக்கிறார். அப்படி போதிக்கும் பொழுது சொல்லுகிறார், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். எதை கேட்க சொல்றாரு? ஏன்னா இந்த போதனையின்படி இந்த பூமியில நம்மால் என்ன செய்ய முடியாது? வாழ முடியாது. அதற்கு நமக்கு என்ன வேணும்? ஞானம் தேவைப்படுகிறது. நம்ம கேட்கறது எல்லாத்தையும் கொடுக்கறதுக்காக அதை சொல்லலை. நம்ம வாசிச்சு பார்த்தோம்னா அந்த பகுதியை வாசிச்சு பாருங்க, போய் உங்களுக்கு அது புரியும். ஸோ எதற்காக இதை நான் சொல்றேன் அப்படின்னா, தேவனுக்கு பிரியமானபடி நம்ம வாழ வேண்டும் என்றால் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கான ஞானம் நமக்கு என்ன செய்யணும்? அவசியம். அதற்காக இந்த விசுவாசிகளுக்காக குறிப்பாக அவர் என்ன செய்கிறார்? ஜெபிக்கிறார். இதே மாதிரி தான் நீங்க எபேசியர் நிருபம் வாங்க, அங்கேயும் இப்படிதான் 1வது அதிகாரம் 15வது வசனத்துல இருந்து வாசிச்சீங்க. ஆனபடியாலே கர்த்தராகிய இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லோர்கள் மேலுள்ள உங்கள் அன்பையும் குறித்து நான் கேள்விப்பட்டு இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜபங்களில் உங்களை நினைத்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் நம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி உங்களுக்கு வேண்டும் என்றும் அப்படின்ட்டு அந்த பிரேயர் அப்படியே கண்டினியூவா போகும். சோ ஃபர்ஸ்ட் அங்கேயும் பேசியருக்கு என்ன சொல்றாரு? ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி உங்களுக்கு தேவன் தர வேண்டும்.
இங்கேயும் அப்படிதான் ஜெபம் பண்றாரு. கொலோசியர் என்ன ஜெபம் பண்றாரு? தேவன் உங்களுக்கு ஞானத்தை தர வேண்டும், ஆவிக்குரிய விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொள்வதற்கான அண்டர்ஸ்டாண்டிங்கை, விவேகத்தையும் உங்களுக்கு தர வேண்டும். ஏன்னா அப்படி நீங்கள் ஞானத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது, நீங்க ஆவிக்குரிய விஷயங்களை நன்றாக புரிந்து கொள்ளுகிற விவேகம் உடையவர்களா இருக்கும்போது தேவ சித்தத்தை நீங்கள் என்ன செய்ய முடியும்? அறிந்து கொள்ள முடியும். அப்ப தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொண்டா ஆட்டோமேட்டிக்கா அடுத்த பாயிண்ட் என்ன ஆகும்? அவருடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களா நம்ம இருப்போம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா தேவனுக்கு பிரியமானவர்களாக நம்ம என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். ஸோ இதை தான் அவர் ஃபர்ஸ்ட் ஜெபிக்கிறார். ரெண்டாவது அவர் எதற்காக ஜெபம் பண்றாரு பாருங்க? டு லிவ் அ லைஃப் worthy ஆஃப் த லார்ட். கர்த்தருக்கு பிரியமானபடி அவங்க என்ன செய்யணும்? வாழ வேண்டும். அடுத்த பாயிண்ட் கொலோசியர் 1வது அதிகாரத்துல 10வது வசனத்துல வாசிங்க. சகலவித நற்கிரியர்களுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும். கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பிரியமானபடி என்ன செய்ய வேண்டும்? அப்போ தேவனுக்கு தகுதி உள்ளவர்களாக, கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ்வதற்கு தகுதி உள்ளவர்களாக மாற வேண்டும். அப்போ தேவனுக்கு பிரியமானபடி வாழ தகுதி பெற்றுக்கொள்ள, தேவனுக்கு பிரியமானபடி வாழ தகுதி பெற்றுக் கொள்ளும்படியாக அவர் என்ன செய்கிறார்? ஜெபிக்கிறார். அப்போ இதன் விளைவாக என்ன நடக்கும்? தேவனுக்கு பிரியமானபடி வாழ்வதற்கான தகுதி உடையவர்களாக நம்ம வாழும் பொழுது இதன் விளைவாக என்ன நடக்கும்? இதன் விளைவாக அவர்களுடைய கிரியைகள் அவர்களுடைய விசுவாசத்தை என்ன செய்யும்? ரிஃப்ளெக்ட் பண்ணும், பிரதிபலிக்கும். அவளுடைய கிரியைகள் அவருடைய விசுவாசத்தை என்ன செய்யும்? பிரதிபலிக்கும். சோ தேவனுக்கு பிரியமானபடி வாழ்வதற்கான தகுதியை பெற்றுக்கொள்ளும் போது கிரியைகள் விசுவாசத்தை காட்டும். நம்ம கிரியைகள் நாம எவ்வளவு விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை என்ன செய்யும்? வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு நாம் எப்படிப்பட்ட விசுவாசம் உடையவர்களாக இருக்கிறோம் என்பதை நம்முடைய கிரியைகளின் மூலமாக நம்மால் என்ன செய்ய முடியும்? காட்ட முடியும். அதற்கு நமக்கு தேவை தேவனுக்கு பிரியமானபடி நாம் என்ன செய்யணும்? வாழ்வதற்கான தகுதி உடையவர்களாக நடந்து கொள்ள வேண்டும்னு அவர் என்ன செய்யறார்? எப்படி தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாக வாழ முடியும்? வாழ்வதற்கான தகுதி பெற்றுக்கொள்ள முடியும்? தேவனுடைய சித்தம் என்னன்னு நமக்கு என்ன செய்யணும்? அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு நமக்கு என்ன வேணும்? ஞானம், ஆவிக்குரிய விவேகம். உங்களுக்கு அந்த பிரேயருடைய ஃப்ளோ புரியுதா? சோ ஞானமும் ஆவிக்குரிய விவேகமும் இருந்தாதான் தேவ சித்தத்தை புரிந்து கொள்ள முடியும். தேவ சித்தத்தை புரிந்து கொண்டாதான் தேவனுக்கு பிரியமானபடி நம்ம என்ன செய்ய முடியும்? வாழ்வதற்கான தகுதியை பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி வாழ்வதற்கான தகுதி பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் நம்முடைய கிரியைகள் நம்முடைய விசுவாசத்தை என்ன செய்யும்? வெளியரங்கமாக காட்டும். அப்படி காட்டும் போது அடுத்து அவர் ஜெபிக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே அது தமிழ்ல வந்து மேல கீழே இருக்கு. என்ன அப்படின்னா, சகல விதமான நற்கிரியைகளை செய்து கனி கொடுக்கக்கூடியவர்களாக இருத்தல். அப்போ சகல விதமான நற்கிரியைகள் பிளஸ் கனிகள் தருவது. சகல விதமான நற்கிரியைகளையும் கனிகளையும் கொடுக்கக்கூடியவர்களாக. அதை எப்படி சொல்லலாம்? சகல விதமான நற்கிரியைகளை செய்வதன் மூலம் கிறிஸ்துவை போல அந்த குணாதிசயங்களை, காட்லி கேரக்டர், கிறிஸ்துவை போன்ற குணாதிசயத்தை நம்ம காட்டுவது. அப்போ நம்ம கிரியைகள் விசுவாசத்தை காட்டும். சகல விதமான நற்கிரியைகளையும் நாம் செய்யும் பொழுது அல்லது கனிகள் கொடுக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, காட்லி கேரக்டர், தேவனுடைய குணாதிசயம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு யாருடைய குணாதிசயம் இருக்கணும்? தேவனுடைய குணாதிசயம் இருக்கணும். அப்ப தேவனுடைய பண்புகளை நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக நம்ம என்ன செய்யக்கூடியவர்களா இருக்கிறோம்? வெளிப்படுத்தக்கூடியவர்களா இருக்கிறோம். ஸோ கிறிஸ்துவின் பண்புகள்
வெளியரங்கமாகும் இல்லையா? கிறிஸ்துவின் பண்புகள் வெளிப்படும். கிறிஸ்துவின் பண்புகள் நம் மூலமாக என்ன செய்யும்? வெளிப்படும். அதுக்கடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இன்னொரு விஷயத்தையும் அவர் சொல்றார். என்ன அப்படின்னா, தேவன் நமக்கு தருகிற வல்லமையினால் நீங்க என்ன செய்யணும்? பலப்பட வேண்டும். தேவன் அருளும் வல்லமையினால் பலப்படுதல். தேவன் அருளும் வல்லமையினால் பலப்படுதல். காட்ஸ் டு கெட் ஸ்ட்ரென்தன்ட் இன் காட்ஸ் பவர். தேவன் நமக்கு தரக்கூடிய வல்லமையினால பலப்படுவது. அப்ப என்ன நடக்கும்? எல்லா சமாதானத்தோடும் அல்லது சாந்தத்தோடும் பொறுமையோடும் நாம என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல எல்லா விதமான பாடுகளையும் நாம் என்ன செய்ய முடியும்? சகிக்க முடியும். 11வது வசனத்தை வாசிங்க. சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டும். அப்ப தேவன் அருளும் வல்லமையினால நம்ம பலப்படும் போது என்ன விளைவு? வாட் இஸ் த ரிசல்ட்? என்ன விளைவு? இப்பதான் வாசிச்சீங்க. என்ன விளைவு? சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாகும். அப்போ சந்தோஷம், பொறுமை, நீடிய சாந்தம், இந்த கேரக்டர் நமக்குள்ள என்ன செய்யும்? உருவாகும். எப்போ? தேவன் அருளும் வல்லமையினால பலப்படும் பொழுது. இப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, பாடுகள் வந்தாலும் சந்தோஷமாக இருக்க முடியும், பிரச்சனைகள் வந்தாலும் பொறுமையாக இருக்க முடியும். பொறுமையற்ற நிலைமையில எரிச்சலான நிலைமையில பாடுகள் நம்மை நோக்கி வரும் பொழுது நம்ம நீடிய சாந்தம் உள்ளவர்களாக என்ன செய்ய முடியும்? இருக்க முடியும். நம்ம என்டியூர் பண்ண முடியும். we can endure. நம்ம நிலைத்து நிற்க முடியும். எப்போ? தேவனுடைய பலத்தினால் நம்ம இடைக்கட்டி கொள்ளும் பொழுது. சரி, இப்போ உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். அது என்னது தேவ பலன்? தேவனுடைய பலத்தினால் இடைக்கட்டப்படுதல்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? இந்த இடத்துல அதற்கான விளக்கத்தை கொடுக்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அசம்ஷன். இந்த விசுவாசி தேவ பலத்தினால் நீங்கள் இடைக்கட்டப்படவும்னு சொன்னா என்ன அர்த்தம்னு யாருக்கு தெரியும்? அந்த விசுவாசிகளுக்கு தெரியும். அதனால அதை உட்கார்ந்து என்ன செய்யல, அவரு விளக்கவில்லை. ஆனா இதை குறித்து இயேசு கிறிஸ்துவானவர் என்ன செய்திருக்கிறார்? சொல்லி இருக்கிறார். அதை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஏன்னா அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். தேவ பலத்தினால் இடைக்கட்டப்படும் எல்லாருமே நம்ம என்ன செஞ்சோம்? ஆமா ஆமா அப்படின்னு சொன்னோம். ஆனா அது என்ன பலன்னு நமக்கு என்ன செய்யல, தெரியல. அப்ப எப்படி இடைக்கட்ட முடியும்? எப்படி நம்ம அந்த பலப்பட முடியும்? இப்ப தேவ பலன் நமக்கு இருக்குதா இல்லையா? இனிமேதான் நம்ம அந்த பலனுக்காக வெயிட் பண்ணுமா, இல்ல எங்க போய் அந்த பலனை நம்ம பெற்றுக்கொள்வது? இப்படி ஏகப்பட்ட கேள்வி நமக்குள்ள என்ன செய்யும், வரும். இப்போ நம்ம அதை புரிந்து கொள்வதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை நம்ம என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர் தான் யாரு? அப்போஸ்தலர்கள். அந்த அப்போஸ்தலர்கள்ல பவுலும் ஒரு அப்போஸ்தலன். இந்த அப்போஸ்தலன் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை தான் யார்கிட்ட போய் சொல்றாரு? எல்லார்ட்டையும் போய் சொல்றாரு. அப்ப யாருடைய உபதேசத்தை இவர் போதிக்கிறாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை போதிக்கிறாரு. அப்போ இயேசு கிறிஸ்து இதை குறித்து என்ன சொல்லியிருக்காரு நம்ம என்ன செய்யலாம்? போய் பார்க்கலாம். முதல்ல நம்ம லூக்கா எழுதின சுவிசேஷத்துக்கு போகும். லூக்கா எழுதின சுவிசேஷம் நிறைய வசனங்கள் இருக்கு. பட் நம்ம சுருக்கமாக இதை பார்க்கலாம். உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நம்ம அடுத்தடுத்த வசனங்களை நம்ம என்ன செய்யலாம், ஒருவேளை புரிந்து கொள்ள முடியல, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் வேணும் அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த வசனங்களுக்கு போகலாம். பட் இப்போ சுருக்கமாக ரெண்டு மூணு வசனங்களை மட்டும் படித்து இந்த தேவ பலன் என்ன என்பதை குறித்து நம்ம என்ன செய்ய முடியும், புரிந்து கொள்ள முயற்சி செய்ய போகிறோம். சரிங்களா? நம்பர் 1, லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு என்ன செஞ்சாச்சு? எழுந்தாச்சு. இப்போ சீஷர்களை நோக்கி அவர் என்ன செய்கிறார்? சீஷர்கள் கிட்ட பேசி கொண்டு இருக்கிறார். பயந்து கொண்டிருக்கக்கூடிய சீஷர்களிடத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்னா, உயிரோடு உள்ளவராக வந்து காண்பித்து அநேக போதனைகளை என்ன செய்கிறார்? பேசுகிறார். குறிப்பாக
பழைய ஏற்பாட்டு ஆகமங்கள்ல, மோசையின் ஆகமங்கள், தீர்க்க தரிசனங்கள், சங்கீதங்கள் போன்ற புஸ்தகங்கள்ல தன்னை குறித்து என்னென்னலாம் எழுதியிருக்குது என்பதை அவர்களுக்கு விவரித்து என்ன செய்கிறார், சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த பகுதியை தான் நம்ம வாசிக்கிறோம். கடைசியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஸ்ரீசரீரத்தில் பேசுகிற பகுதி லூக்காவை பொறுத்தவரை. ஸோ லூக்கா 24வது அதிகாரத்துல இப்போ அவர் கடைசியா பேசுகிறத நம்ம வாசிக்கலாம். அது என்னன்னா 46 இருந்து 49 வரைக்கும் வாசிங்க. 46 to 49 எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாயிருந்தது. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பையும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்துக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் எவைகளுக்கு சாட்சியாய் இருக்கிறீர்கள். அப்படியே நிறுத்துங்க. எவைகளுக்கு நீங்கள் சாட்சிகள்னு சொல்றாரு? நீங்கள் சாட்சிகள் சொல்றாரு இல்லையா? எவைகளுக்கு? கிறிஸ்து பாடுபடவும், கிறிஸ்துவனுடைய பாடு, மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் பிளஸ் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துல மட்டும்தான் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் என்ன செய்யப்பட வேண்டும், உலகம் முழுக்க பிரசங்கிக்கப்பட வேண்டும். இதற்கு யார் சாட்சிகள்? இந்த சீஷர்கள் சாட்சிகள். பொதுவா சொல்ல போனா நம்ம எல்லாரும் சாட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாங்க? என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணதை நான் உங்களுக்கு என்ன செய்ய போறேன்? அனுப்புகிறேன். நீங்கள் உன்னதத்திலிருந்து வரும் பெலன் தரிப்பிக்கப்படும் வரைக்கும், பெலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும், உன்னதத்திலிருந்து வரக்கூடிய பெலனால் நீங்கள் க்ளோத் பண்ணப்படும் வரைக்கும். when wait in Jerusalem until you are clothed with the power from high. உன்னதங்களிலிருந்து வரக்கூடிய பெலனால் ஒரு துணியை எடுத்து அந்த துணியை வச்சு உங்களை எப்படி தரிப்பிக்கிறாங்களோ, துணியை எப்படி மாற்றீங்களோ, அந்த மாதிரி உன்னதத்திலிருந்து வரக்கூடிய பெலனால நீங்க மாட்டப்படும் வரைக்கும், இல்ல உன்னதத்திலிருந்து வரக்கூடிய பெலனை நீங்க எடுத்து மாட்டிக்கிற வரைக்கும் நீங்க எங்க இருங்க? எருசலேம்ல இருங்க. சரி, இப்போ ஒரு கேள்வி. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணதை நான் போய் உங்களுக்கு அனுப்புவேன்னார்ல, அது என்னது? வெரி குட். பரிசுத்த ஆவியானவர். எங்க சொல்லியிருக்கிறாரு? யோவான் எழுதின சுவிசேஷத்துல 14வது அதிகாரம், 15வது அதிகாரம், 16வது அதிகாரம் வாசிச்சீங்கன்னா அதுல சொல்றாரு, சத்திய ஆவியானவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்கும் உங்களை என்ன செய்வார்? நடத்துவார். நான் போய் தேற்றவாளனை உங்களுக்கு என்ன செய்வேன்? அனுப்புவேன். இப்படி எல்லாம் அவர் என்ன செய்கிறார்? சொல்றாரு. புரிஞ்சிச்சுங்களா? அந்த பகுதியை இப்ப எடுத்து வாசிக்க வேண்டாம் இல்லையா? ஓகே, புரிஞ்சதுல? இப்போ உன்னதத்திலிருந்து வரக்கூடிய பெலன், அதனால் நீங்கள் தரிப்பிக்கப்படும் வரை நீங்க எருசலேம்ல போய் என்ன செய்யுங்க? வெயிட் பண்ணுங்க அப்படின்னு. அது எதை ரெஃபர் பண்றாரு? பரிசுத்த ஆவியானவரின் வருகையை குறித்து என்ன செய்கிறார்? ரெஃபர் பண்றாரு. அப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, தேவன் விசுவாசிகளுக்கு தருகிற பெலன் என்ன பெலன் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவரினால் கிடைக்கக்கூடிய தேவ பெலன். புரிஞ்சுக்கிட்டீங்களா? பரிசுத்த ஆவியானவரினால் கிடைக்கக்கூடிய தேவ பெலன். சோ அதுக்கு ரெஃபரன்ஸா இப்போ தேவன் அருளும் வல்லமை, த பவர் ஆஃப் காட் அப்படின்றது, அதுக்கு நம்ம விளக்கம் பார்க்கிறோம். லூக்கா 24வது அதிகாரம் 49 வரைக்கும் இந்த பகுதியில ஒரு க்ளூ நமக்கு கிடைச்சிருக்கு. அது தேவன் நமக்கு தரக்கூடிய பலன் என்னது? பரிசுத்த ஆவியானவரால் கிடைக்கக்கூடிய தேவ பலன். சோ அல்டிமேட்லி பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது தேவ பலத்தினால் நாம் என்ன செய்யப்படுகிறோம்? இடைக்கட்டப்படுகிறோம். தேவ பலத்தினால் தரிப்பிக்கப்படுகிறோம். இது நம்பர் 1 புரிஞ்சுக்கணும். இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இதை டைரக்டாவே சொல்றாரு. எங்க சொல்றாரு? இந்த லூக்கா இன்னொரு புக் எழுதினார். அது என்னது? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள். அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1வது அதிகாரத்துக்கு வாங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து. போதும். அப்போஸ்தலர் 1:8 என்ன வாசிக்கிறோம்? பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள்? பலனடைவீர்கள். இததான் லூக்கால அவர் இன்டைரக்டா சொல்றாரு. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணதை நான் போய் உங்களுக்கு என்ன செய்வேன்? அனுப்புவேன். அது வரைக்கும் அந்த பலனால் நீங்கள் இடைக்கட்டப்படும் வரை, அந்த பலத்தினால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் நீங்க எருசலேம்ல போய் என்ன செய்யுங்க? வெயிட் பண்ணுங்க.
இப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு ஏறி போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் அது பேசிக்கிட்டே இருக்கும்போது எடுத்துக்கொள்ளப்படுகிறார் இல்லையா? கரெக்டா? 9வது வசனம் வாசிங்க. 1:9 வாசிங்க. இவைகள் அவர் சொன்ன பின்பு. அப்பனா என்ன அர்த்தம்? அவர் சொல்லிக் கொண்டு இருக்கும் பொழுது இதை சொல்லி முடிச்ச உடனே அவர்கள் கண்களுக்கு முன்பதாக ஒரு மேகம் அவர் என்ன செய்து எடுத்துக்கொள்கிறது. ரைட். அப்போ கடைசியாக சீஷர்களிடத்துல பேசின வார்த்தை இதுதான். அவர் பேசிட்டு இருக்கும்போது எடுத்துக்கொள்ளப்படுகிறார்னா கடைசியா அவர் பேசினது இருந்தது. இந்த உலகத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு இருந்து 40 நாள் வாழ்ந்தாரா? எல்லார்கிட்டையும் 500க்கும் அதிகமான பேர்கிட்ட காமிச்சாரு. 40 நாள் அநேகர்கிட்ட போயிட்டு தன்னை உயிரோடு இருக்கிறவரை காமிச்சார்ல. கடைசியா சீஷர்கள்ட்ட பேசின வார்த்தை இதுதான். என்னது? பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து என்னவா இருப்பீர்கள்? சாட்சியா இருப்பீர்கள். எங்க? எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம். உங்க வீட்டுல இருந்து ஆரம்பிச்சு பூமியின் கடைசி வரைக்கும் நீங்க என்னவா இருப்பீங்க? சாட்சியா இருப்பீங்க. எப்போ? பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். யூ வில் ரிசீவ் பவர். நீங்கள் என்ன செய்வீர்கள்? பலன் பெறுவீர்கள். அப்போ தேவன் தரும் பலன் அப்படின்றது பரிசுத்த ஆவியானவரால் நமக்கு கிடைக்கக்கூடிய தேவ பலன். இட்ஸ் நாட் அவர் ஓன் ஸ்ட்ரென்த். தேவன் திடீர்னு நமக்குள்ள பூந்து ஒரு ஸ்ட்ரென்த் அப்படி கொடுத்துருவாரு, அப்படி இல்லை. ரைட். இப்ப அடுத்த கேள்வி, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள எப்போ வரார்? நாம விசுவாசிக்கும் பொழுது. அப்போஸ்தலனாகிய பவுல் கேட்கிறாரு, நீங்கள் விசுவாசித்த போது பரிசுத்த ஆவியானவரை பெற்றீர்களா அப்படின்னு கேட்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னைக்கு நீங்க விசுவாசிச்சு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றீங்களோ அன்னைக்கு உங்களுக்குள்ள யார் வரா? பரிசுத்த ஆவியானவர். யோவான் எழுதின சுவிசேஷத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் போது தெளிவாக சொல்லுகிறார். என்ன சொல்றார்? நாங்கள் வந்து அவனுக்குள் வாசம் பண்ணுவோம். யாரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறானோ அவளுக்குள் தேவன், குமாரன், ஆவியானவர் 3 அந்த திரித்துவ தேவன் வந்து யாருக்குள்ள வாசம் செய்வார்? விசுவாசிகளுக்குள் வாசம் செய்வார். இப்போ ஞானஸ்தானம் எடுக்கும் போதுதான் வந்து பரிசுத்த ஆவியானவர் வருவார். இல்ல நமக்கு பைபிள்ல வசனம் தெளிவா இருக்குது. நீங்கள் விசுவாசித்த பொழுது பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டீர்களா அப்படின்னா அர்த்தம். என்னைக்கு நீங்க விசுவாசிக்கிறீங்களோ அன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள். தேவன் எப்படிங்க நமக்குள்ள வந்து வாசம் செய்வாரு? ஆவியானவரா தானே வாசம் செய்ய முடியும். கரெக்டா? அப்ப என்னைக்கு தேவன் வந்து ஆவியானவரா நமக்குள்ள வாசம் செய்யறாருன்னா யார் வந்து வாசம் செய்கிறார்? தேவனுடைய ஆவியானவர் வந்து நமக்குள்ள வாசம் செய்யறாரு. அவர் தானே பரிசுத்த ஆவியானவர். சிம்பிள் லாஜிக். நம்ம என்னைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே என் உள்ளத்திற்குள் வாரும், நான் ஒரு பாவி, என்னை மன்னியும்னு சொல்லி அவருடைய சுவிசேஷத்தை விசுவாசிச்சு அவரை ஏற்றுக்கொள்றோமோ அன்னைக்கு நமக்குள்ள வந்து வாசம் செய்கிறது யாரு? தேவன். எப்படி வந்து வாசம் செய்வார்? ஆவியானவராக வந்து தான் என்ன செய்வார்? வாசம் செய்வார். அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து கேட்கிறார் போயிட்டு, நீங்கள் விசுவாசித்த போது பரிசுத்த ஆவியானவரை பெற்றீர்களான்னு கேட்கிறார். சரிங்களா? அப்போ நம்ம விசுவாசித்த பொழுதுதான் நமக்கு என்னது? பரிசுத்த. அப்போ நம்ம இதுக்குன்னு தனியா உட்காந்து என்ன செய்ய வேணாம், உட்காந்து வெயிட் பண்ணி எருசலேம்ல போய் காத்திருக்கேன். அன்னைக்கு காத்திருந்தாங்க. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து அவர் அந்த இடம் முழுவதும் நிரப்பி அவர்கள் எல்லாரும் வெவ்வேறு பாஷைகளிலே தேவனுடைய மகத்துவங்களை பேசி, பேதுரு எழுந்து நின்று அந்த நிகழ்ச்சியினுடைய அர்த்தம் என்ன என்பதை பேசி 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு முதல் சபை என்ன செய்தது? உருவானது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு முறையும் அவங்க போய் காத்திருந்தாங்க நீங்க என்ன செய்ய முடியாது? வாசிக்க முடியாது. அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது கொர்நேலியுடைய வீட்டில் அவங்க விசுவாசிச்சுட்டு இருக்கும்போது இதே மாதிரி பரிசுத்த ஆவியானவரை அவர்கள் என்ன செய்தார்கள்? பெற்றுக்கொண்ட சம்பவத்தை நம்ம என்ன செய்யறோம்? வாசிக்கிறோம். புரிஞ்சுதுங்களா? அப்போ பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்கு கிடைக்கிற பலன் பேர் தான் என்னது? தேவ பலன். தேவன் தரக்கூடிய பலன். இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, கொலோசியர் எழுதின நிருபத்துக்கு வந்துட்டீங்கன்னா, கொலோசியர் எழுதின நிருபத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு கடைசியா, தேவன் அருளும் வல்லமையினால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பலப்பட வேண்டும். தேவன் அருளும் பவர் அப்படின்றது யார் மூலமாக நமக்கு கிடைக்கிறது? பரிசுத்த ஆவியானவர் மூலமாக. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். எபேசியர் எழுதின நிருபம் 1வது அதிகாரம். ஆ 19வது வசனத்தை வாசிங்க. நாம் தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி. இதை கொஞ்சம் கவனமா கேளுங்க. ஒரு நிமிஷம். எல்லாரும் எடுத்துட்டீங்களா? எல்லாம் எடுத்துக்கோங்க.
இப்போ அவர் வாசிக்கிறத கொஞ்சம் கவனமா கேளுங்க, வாசிங்க. தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையை. போதும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் உயிரோடு எழுப்பும் பொழுது அவரிடத்தில் காண்பித்த பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலும் அந்த வல்லமையை காண்பிக்கிறார் எழுதியிருக்கு. புரிஞ்சுதா? திரும்ப ஒரு தடவை சொல்றேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பும் போது தேவன் காண்பித்த வல்லமை இருக்குது இல்லையா, அதன்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்துல என்ன செய்கிறார்? தேவன் காண்பிக்கும் பொருட்டு அப்படின்னு வாசிக்கிறோம். அப்பனா விசுவாசிகளாகிய நம்மிடத்திலையும் தேவன் எப்படிப்பட்ட வல்லமையை காமிக்கிறார்னா, இயேசு கிறிஸ்துவை கல்லறையிலிருந்து உயிரோடு எழுப்பும் பொழுது காண்பித்த அதே வல்லமையை அப்படியே யாரிடத்திலையும் காண்பிக்கிறார். அதனாலதான் எபேசியர் 2வது அதிகாரத்துல 1வது வசனம் சொல்லுது, அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் செத்து போயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார்னு. ஏன்னா இப்போ அந்த வல்லமை எப்படிப்பட்ட வல்லமைன்றதான, வல்லமை பரிசுத்த ஆவியானவர் வல்லமை தெரிஞ்சிருச்சு. எப்படிப்பட்ட வல்லமைனா செத்து போனவர்களை உயிரோடு எழுப்பும் வல்லமை. பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்து போயிருந்த நம்மை உயிரோடு எழுப்பிய வல்லமை பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை. ஏன்னா அந்த வல்லமை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல்ல காட்டப்பட்டது அப்படின்னு எபேசியர் 1ல எழுதியிருக்கு. இப்போ ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரத்துக்கு வாங்க. நான் ரொம்ப வேகமா போற மாதிரி இருந்ததுன்னா சொல்லிடுங்க, நான் ஸ்லோ பண்றேன். ஆனா இந்த விஷயம் சத்தியத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் வாங்க. இப்போ ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா 11வது வசனத்தை வாசிங்க. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருமா அவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால். போதும். இப்ப நீங்க கவனிங்க, இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி அப்படின்னா என்னது? அப்படின்னா யாரு? பரிசுத்த ஆவியானவர். கரெக்டா? எபேசியர் என்ன வாசிக்கிறோம்? தேவன் இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பும் பொழுது காண்பித்த அதே வல்லமை. அப்ப இது யாருடைய வல்லமை? ரோமர் 8 படி பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை. இப்போ லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 45ல இருந்து 49 வரைக்கும் சொல்லும் போது, உன்னதத்திலிருந்து வரும் வல்லமையினால் நீங்கள் தரிப்பிக்கப்படும் வரை காத்திருங்கள். அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 8வது வசனத்துக்கு சொல்லும் போது, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். இப்ப இந்த வசனங்கள் எல்லாம் வாசிக்கும் போது ஒரு விஷயம் நல்லா புரியுது. தேவனுடைய வல்லமைனா வேற ஏதோ வல்லமை இல்ல. பரிசுத்த ஆவியானவர், மரித்தோரை உயிரோடு எழுப்பின அதே ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் எதற்காக ஜெபம் பண்றாரு தெரியுமா? விசுவாசிகளுக்கு இந்த அறிவு வரணும், ஞானமும் ஆவிக்குரிய விவேகமும் வரணும். இது அறியாம இருக்கிறதுனாலதான் நாம் என்ன செய்யறோம்னா, கஷ்டங்கள், பாடுகள், பிரச்சனைகள், உபத்திரவங்கள் வரும் பொழுது நாம துவண்டு போயிடுறோம், சந்தோஷம் இல்லாம துக்கப்படுறோம், பொறுமை இல்லாம அவசரப்படுறோம், நீடிய சாந்தம் இல்லாம கோபப்படுறோம். ஆனா தேவன் அருளும் வல்லமை நமக்குள்ள இருக்குன்ற ஞானம், ஆவிக்குரிய விவேகம் நமக்குள்ள இருந்தால் தேவ சித்தத்தை அறிந்து கொண்டு அவருடைய சித்தத்தை செய்வோம். தேவனுக்கு பிரியமானபடி வாழ்வதற்கான தகுதியை பெற்றுக்கொண்டு கிரியைகளை விசுவாசத்தை கிரியைகளினாலே காட்டுவோம். அப்படி சகல விதமான நற்கிரியைகளையும் தருவதனாலே கிறிஸ்துவின் குணாதிசயத்தை நம் வாழ்க்கையின் மூலமாக வெளிப்படுத்தி சந்தோஷமாகவும் பொறுமையாகவும் நீடிய சாந்தம் உள்ளவர்களாகவும் இந்த பூமியில வாழ்வோம். இப்படி நாம் வாழ வேண்டும் என்பதற்காக அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ஜெபத்தை என்ன செய்கிறார்? புரிஞ்சுதா? கடைசியா என்ன பண்றாருன்னா, ஸ்தோத்திரம் செலுத்தி முடிக்கிறார் அந்த ஜெபத்தை. எப்படி ஸ்தோத்திரம் செலுத்துறாரு பாருங்க. கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் கடைசி 12ல இருந்து 14 வரைக்கும் வாசி. 12ல இருந்து 16 வரைக்கும். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்களாக்கினவரும் இருளின் அதிகாரத்திலிருந்து அவர் ஸ்தோத்திரம் செலுத்துறாருன்னு மட்டும் சொல்லுங்க. அதை வாசிட்டு என்னென்ன விஷயங்களுக்காக அவர் ஸ்தோத்திரம் செலுத்துறாரு?
இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி. இருளின் அதிகாரமா அந்தகாரமா? அதிகாரத்திலிருந்து. ஓகே. இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். குமாரனாகிய அவருக்குள், குமாரனாகிய அவருக்குள் அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. எதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துறாரு? நம்பர் 1, இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை தேவன் என்ன செய்திருக்கிறார்? விடுதலையாக்கி. அவர் கடைசியா ஜெபம் பண்றது என்னது? தேவன் அருளும் வல்லமையினால நீங்க எல்லாரும் என்ன செய்யணும்? பலப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரும் பொழுது அந்த வல்லமை என்ன செய்கிறது? தேவன் என்ன செய்யறாருன்னா, நம்ம இருளின் அதிகாரத்திலிருந்து என்ன செய்யறாரு? நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்குள் நம்மளை என்ன செய்யறாரு? உட்படுத்துகிறாரு. ஏன்னா அவரிடத்துல பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. சோ இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் எதற்காக தேங்க் பண்றாரு அப்படின்னா, விசுவாசிகளுக்காக. எதுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துறாரு ஃபைனலா அப்படின்னா, அந்த ஜெபத்துல தேவனுடைய வல்லமையினாலே தேவன் இருளின் அதிகாரத்திலிருந்து நம்ம என்ன செய்திருக்கிறார்? விடுதலையாக்கி இருக்கிறார். சோ விடுதலை உடையவர்களாக விசுவாசிகள் இருக்கிறதற்கு எதற்காக விடுதலை ஆக்கி இருக்கிறார்னா, தமது அன்பின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்குள்ள நம்மளை உட்படுத்துவதற்காக விடுதலை ஆக்கி இருக்கிறார். ஏன் அவருடைய ராஜ்யத்துக்குள்ள நம்மளை உட்படுத்தணும் அப்படின்னா, அவர் மூலமா தான் பாவ மன்னிப்பாகிய மீட்பு அவருடைய ரத்தத்தினால நமக்கு என்ன செஞ்சிருக்கு? கிடைச்சிருக்குது. அதனால அவருடைய ராஜ்யத்துக்குள்ள நம்மளை என்ன செய்கிறார்? உட்படுத்துகிறார். இதற்காக நாங்கள் உங்கள் எல்லாருக்காகவும் கர்த்தருக்கு நான் என்ன செய்யறோம்? ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த பிரேயரை அவர் முடிக்கிறார். ஆனா இந்த பிரேயருக்குள்ள இருக்கிற அம்சங்களை நீங்க என்ன செய்யுங்க? கவனிங்க. நம்ம எப்பயாவது இந்த மாதிரி பிரேயர் பண்ணிருக்கோமா? யாருக்காவது நம்ம பிரேயர் பண்ணா என்ன பிரேயர் பண்ணுவோம்? கர்த்தாவே நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், எல்லாரும் சேமமா இருக்கணும், சபை நல்லா இருக்கணும், பிரச்சனையே இருக்கக்கூடாது, சந்தோஷமா இருக்கணும். தீஸ் ஆர் த திங்ஸ் வி ப்ரே ஃபார், இல்லையா? ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப ப்ராக்டிக்கலான ஒரு ப்ரேயர் இங்கே என்ன செய்கிறார்? ஜெபிக்கிறார். ஏன்னா இந்த உலகத்தில் பாடுகள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, சோர்வுகள் உண்டு, தவறான உபதேசங்கள் உண்டு, பொல்லாப்பு உண்டு, அந்தகாரமான இருளின் அதிகாரம் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதுக்கு நடுவில் தான் விசுவாசிகளாகிய நீங்களும் நானும் வாழணும். அப்படித்தானே? அப்படி வாழணும்னா சில விஷயங்கள் நமக்கு தேவை. அதுக்காக தான் இந்த பிரேயரை என்ன செய்யறார்? ஜெபிக்கிறாரு. அப்படி நடக்கும்போது அல்டிமேட் ஃப்ரூட் என்னன்னா, சந்தோஷமாகவும் பொறுமை உள்ளவர்களாகவும் நீடிய சாந்தம் உள்ளவர்களாக இந்த பூமியில நம்மளால என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். அப்படி வாழ்வதற்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் we have to realize நமக்குள் தேவன் தம்முடைய ஆவியானவராக என்ன செய்கிறார்? வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அவர்தான் நமக்கு பலன். அவர்தான் நமக்கு பலன். அப்படிதானே? கர்த்தராகிய ஆண்டவரே உன் பலன். கர்த்தர் தான் நமக்கு என்னவா இருக்கிறாரு? பலனா இருக்கிறார். எப்படி பலனா இருக்கிறாருன்னா, அவர் தம்முடைய ஆவியானவராக நமக்குள்ள என்ன செய்கிறார்? வாசம். அப்போ வென்னவர் எப்பொழுதெல்லாம் நீங்கள் தேவனுடைய ஆவியினாலே நிரப்பப்படுகிறீர்களோ, அதாவது எப்பொழுதெல்லாம் தேவனுடைய ஆவியின் ஆளுகைக்கு கீழே உங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்கிறீர்களோ, எப்பொழுதெல்லாம் தேவனுடைய ஆவியானவருடைய ஆளுகைக்கு உங்களை கீழ்ப்படுத்துறீங்களோ, தாழ்த்துறீங்களோ, அப்பொழுதெல்லாம் இந்த வல்லமையை உங்களால் என்ன செய்ய முடியும்? அனுபவிக்க முடியும். இல்லைனா இது வெறும் அறிவில் மட்டும்தான் என்ன செய்யும்? இருக்கும். Unless and until we realize that we have the power of the Holy Spirit. நம்மளால இந்த வல்லமையை என்ன செய்ய முடியாது? எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா நாம அவருடைய ஆளுகைக்கு நம்மளை என்ன செய்யணும்? தாழ்த்த வேண்டும். அதுதான் ரோமர்கள் எழுதின நிருபம் 8வது அதிகாரம். ரோமர் 8:1 என்ன சொல்லுது? ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கீழே போட்டிருக்கு. மாம்சத்தின்படி நடந்தால் மரணம், ஆவியின்படி நடந்தால் ஜீவனும் சமாதானமுமா.
மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாம். மாம்சத்தின்படி வாழ்ந்தா என்னென்னலாம் நடக்கும், ஆவியானவருடைய ஆள்கை கீழே உட்படுத்தா என்னென்னலாம் நடக்கும்னு சொல்லிட்டு தான் ரோமர்கள் எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்துல அந்த வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். அன்றியும் இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பின ஆவியானவர், இயேசுவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பின ஆவியானவரை கொண்டு உங்களுடைய மாம்சமாகிய உங்கள் சரீரங்களையும் உயிரோடு என்ன செய்வார், எழுப்புவார். அப்போ பரிசுத்த ஆவியானவருடைய பலனை நம்ம எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும்னா, when we submit to his will. பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு நம்மள என்ன செய்யணும், ஒப்புக்கணும். கர்த்தாவே, ஏன் அறிவின்படி நான் என்ன செய்ய மாட்டேன், வாழ மாட்டேன், ஏன் விருப்பத்தின்படி நான் என்ன செய்ய மாட்டேன், வாழ மாட்டேன், உம்முடைய சித்தத்தின்படி தான் நான் செயல்படணும். அதற்கு உம்முடைய ஆவியானவரால் என்னை நிரப்பும். உம்முடைய ஆவியானவர் எப்படி என்னை வாழ சொல்லும்படி சொல்லுகிறாரோ அதன்படி தான் நான் என்ன செய்ய போறேன், வாழுவேன். இப்போ ஒரு கேள்வி, பரிசுத்த ஆவியானவர் எப்படி நம்மளை எப்படி நம்மளை வழி நடத்துவாரு? பரிசுத்த ஆவியானவருடைய வழிகளை நாம் எப்படி புரிஞ்சு கொள்ள முடியும்? அதான் ஒப்பு கொடுக்குறீங்க. இப்போ நீங்க ப்ரேயர் பண்றீங்க காலைல எழுந்து, கர்த்தாவே பரிசுத்த ஆவியானவரால் என்னை நிரப்பும், உம்முடைய ஆவியானவருடைய ஆளுகை கீழே நான் வர விரும்புகிறேன். ஓகே, இப்போ வந்துட்டீங்களா? அப்படி ஜோம் பண்ணி முடிச்ச உடனே நமக்குள்ள கால்ல இருந்து தலை வரைக்கும் அப்படி ஒரு ஷேக் அப்படி ஆகுமா? சிம்சோனுக்கு 1000 மாதிரி அப்படி கழுதையின் தாடை எடுத்து 1000 பேர் கொல்ற மாதிரி அப்படி வருமா? See, that's not how it works. அப்படி ஒர்க் ஆகாது. அதுக்கு நம்ம யோவான் எழுதின சுவிசேஷம் வாசிக்கணும். யோவான் எழுதின சுவிசேஷத்துல பரிசுத்த ஆவியானவரை குறித்ததான அவர் வந்து ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில் என்ன செய்வார், உலகத்துல என்ன செய்வார்னு 2 விஷயமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பேசுகிறார். இப்போ நமக்கு டைம் இல்லாதனால நீங்க யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரத்தையும் படிங்க, 16வது அதிகாரத்தையும் 14, 15, 16 3 அதிகாரத்தை என்ன செய்யுங்க, வாசிங்க. அதுல இப்ப நான் சொல்ற பகுதியெல்லாம் இருக்குது, நீங்க வீட்டுல போய் வாசிங்க. இன்னைக்கு நமக்கு டைம் முடிய போகுது அப்படின்றதுனால நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு சுருக்கமா சில விஷயங்கள் நான் சொல்றேன். ஹவு பரிசுத்த ஆவியானவர் எப்படி நம்மை வழி நடத்துவார் அப்படின்னு நான் சொல்றேன். சரிங்களா? முதல்ல கர்த்தராகிய இயேசு சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அவர் உலகத்தை உலகத்தை பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். யார? விசுவாசிகளை சொல்லல, உலகத்தை. அப்படி உணர்த்தும் போதுதான் உணர்த்தப்பட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வந்துட்டோம் நம்ம. இப்ப நம்ம விசுவாசிகள் கிட்ட என்ன பண்ணுவார்னா, சத்திய ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை வழி நடத்துவார். அப்படின்னா இயேசு கிறிஸ்து தான் சத்தியம். அப்ப பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் உபதேசங்களின் வழியாக நம்மளை என்ன செய்வார், வழி நடத்துவார். அதெல்லாம் எங்க இருக்குது? அது தனியா அங்க இருந்து வெளிப்பாடு மாதிரி வராது, அது இதுலதான் இருக்குது. இதன்படியாக தான் நம்மளை என்ன செய்வார், வழி நடத்துவார். இதுல இல்லாத விஷயங்களின் வழியாக நம்ம என்ன செய்ய மாட்டார், வழி நடத்த மாட்டார். அப்படி வழி நடத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர் அல்ல. அது மேபி உங்களுடைய இன்ட்யூஷனா இருக்கலாம், உங்களுடைய ஹாலுசினேஷனா இருக்கலாம், இல்ல உங்களுடைய தாட்ஸா, உங்களுடைய விருப்பங்களா இருக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ள தான் உங்களை என்ன செய்வார், வழி நடத்துவார். 2வது, தாம் இயேசு கிறிஸ்து அவருடைய வார்த்தைகளை, தேவனுடைய வார்த்தைகளை உங்களுக்கு என்ன செய்வார், நினைப்பூட்டுவார். 2வது என்னது, தேவனுடைய வார்த்தைகளை உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அந்த வசனத்தை வாசிச்சிருவோமே, யோவான் எழுதின சுவிசேஷம் பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 25, 26 வாசிங்க. நான் உங்களுடனே தங்கி இருக்கையில் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அப்ப இயேசு சொல்றாரு, நான் உங்களோடு தங்கி இருக்கையில் இவைகளெல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவாரு, நான் இப்ப உங்களுக்கு என்னென்னலாம் சொல்றேனோ அது எல்லாத்தையும் உங்களுக்கு என்ன செய்வாரு, ஞாபகப்படுத்துவாரு, நினைப்பூட்டுவாரு. இப்போ ஒரு கேள்வி, நீங்க பைபிளையே படிக்கல, எங்க இருந்து நினைப்பூட்டுவாரு? கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கிற பழக்கமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இயேசு கிறிஸ்து சொன்னது எப்படின்னு உங்களுக்கு எப்படி நினைப்பூட்ட முடியும்?
இப்போ நீங்கள் எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க, இப்போ எக்ஸாம் வருது, சுத்தமாக படிக்காமல் போய் உட்காந்திங்கன்னா தான் ஞாபகம் வருமா? ஒன்றுமே இல்லையே ஞாபகம் வர்றதுக்கு. ஞாபகம் வரணும்னா ஏற்கனவே ஸ்டோர் ஆகிருக்கணும். அது அந்த நேரத்தில் என்ன செய்யும்? ஞாபகம் வரும். அந்த மாதிரி நம்ம வேத வசனத்தை வாசிக்கணும், கர்த்தருடைய வார்த்தைகளை படிக்கணும், அவருடைய உபதேசங்களை கற்றுக்கொள்ளணும். நேரம் வரும் பொழுது, நாம் பரிசுத்த ஆவியானவருடைய கண்ட்ரோலுக்கு கீழே நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது, அவர் நமக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளை என்ன செய்வார்? நினைவூட்டுவார். நமக்கு என்ன செய்வார்? ரிமைண்ட் பண்ணுவார், நமக்கு நினைப்பூட்டுவார். இப்போ பரிசுத்த ஆவியானவர் என்னென்னலாம் செய்கிறாரு? பரிசுத்த ஆவியானவர் உலகத்தை பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாயத்தை குறித்து கண்டித்து உணர்த்துறாரு. அப்படி கண்டிக்கு உணர்த்தப்பட்டு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விசுவாசிகளாகி வருகிறவர்களுக்கு சகல சத்தியத்திற்குள்ளும் என்ன செய்கிறார்? வழி நடத்துகிறார். எப்படி வழி நடத்துறாருன்னா, இந்த வார்த்தைகளை நினைப்பூட்டி என்ன செய்கிறார்? வழி நடத்துகிறார். அப்போ பரிசுத்த ஆவியானவருடைய கண்ட்ரோல்ல வருதுன்னா என்னன்னா, கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறது. ஸோ பரிசுத்தாவியானவரால் நிறைதலும் வேத வசனத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்தலும் ஒரே விஷயம்தான். ஏன்னா வேத வாக்கியங்கள் எல்லாம் மனுஷ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. அப்படித்தானே? ஆமாவா? வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. அப்படி அருளப்பட்டிருக்கிற தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளை யார் வழி நடத்துறா? அவ்வளவுதான். அப்ப யார் நம்மளை வழி நடத்துறா? தேவன் வழி நடத்துறா. அப்ப யாருடைய பலன் நமக்குள்ள இருக்குது? ஆனா இது இல்லைன்னு நினைச்சுக்கோங்களேன். இன்னைக்கு இது இல்லாமலே பரிசுத்தாவியானவர் நிறைய பேர் பேசிட்டு இருக்கோம். நோ, பைபிள்ல போட்டிருக்க, அவர் சுயமாய் ஒன்றும் சொல்ல மாட்டார். இயேசு கிறிஸ்து தெளிவா நம்ம சொல்லிட்டாரு. பரிசுத்தாவியானவர் புதுசா ஒண்ணு, இதுல இல்லாத ஒண்ணு, சுயமா ஒண்ணு என்ன செய்ய மாட்டாரு? சொல்ல மாட்டார். தாம் கேள்விப்பட்ட யாவையும் குறித்து உங்களுக்கு உபதேசிப்பார். இயேசு கிறிஸ்துவின் இடத்துல இருந்து அவர் என்னென்னலாம் கேள்விப்பட்டாரோ அந்த விஷயங்களை தான் உங்களுக்கு டீச் பண்ணுவார். இயேசு கிறிஸ்து நமக்கு என்னென்னலாம் சொல்லி கொடுத்தாரோ அதை தான் நமக்கு நினைப்பூட்டுவார். அதெல்லாம் எதுல இருக்கு? வேத வசனத்துல இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவே எழுதப்பட்டிருக்கிறார். அப்ப இந்த திவ்ய வசனம், இந்த தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிற இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிவதுதான் பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகை கீழ் இருப்பதாக அர்த்தம். நாம பாட்டுக்கு ஏதோ பிரேயர் பண்றோம், நம்ம ஏதோ வல்லமையை தனியா பெற்றுக்கொள்றோம்னு நாமளா ஒரு சில விஷயங்களை பண்ணி கொண்டு அது பரிசுத்த ஆவியின்னு நாமளா நினைச்சுக்கிட்டு அந்த ஆவியின்படி நாம் வாழ்வது அது பரிசுத்த ஆவியானவருக்கு ஏற்ற வாழ்க்கை இல்லை. புரிஞ்சிச்சுங்களா? அப்போ பரிசுத்த ஆவியானவர் தான் தேவன் நமக்கு தரும் வல்லமை. அந்த வல்லமையினால் நாம் நிறைந்திருக்கிறோம் என்பதை, நிறைந்திருக்கப்பட வேண்டும் என்பதை யார் அறிந்து கொள்ளணும்? விசுவாசிகள் அறிந்து கொள்ளணும். இதை நம்ம அறிந்து கொள்ளலன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால இந்த பூமியில எஃபெக்டிவ் விட்னஸ் ஆக, சாட்சியாகவே இருக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது பலனடைந்து நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள். அப்ப பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை கீழே இல்லாம நீங்க எப்படி சாட்சியா இருக்க முடியும்? பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை கீழே இருக்கணும்னா பரிசுத்த ஆவியானவரால் நிறையணும். பரிசுத்த ஆவியானவரால் நிறையணும்னா பரிசுத்த ஆவியானவருக்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும். பரிசுத்த ஆவியானவருக்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களை வழி நடத்துறபடி நடக்கணும். பரிசுத்த ஆவியானவர் எப்படி வழி நடத்துவாரு? சுயமா வழி நடத்த மாட்டாரு. இயேசு கிறிஸ்து நமக்கு சொன்ன வார்த்தைகளை நமக்கு நினைப்பூட்டி நம்மளை வழி நடத்துவாரு. அப்ப இயேசு கிறிஸ்து நமக்கு சொன்ன வார்த்தை நமக்கு எங்க போய் படிக்கணும்? இங்க போய் படிக்கணும். அல்டிமேட்டா வசனத்துக்கிட்ட வரணும். இல்லைன்னா பரிசுத்த ஆவியானவர் நம்மளை வழி நடத்துறது முடியாதுன்னு சொல்றதை விட பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்தல் நம்மளால அறிந்து கொள்ள முடியாது. புரிஞ்சுதுங்களா? ஸோ இந்த ப்ரேயர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு ஆல்ரெடி இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். ஸோ அடுத்த வாரத்துலேருந்து நம்ம டைரெக்டாக இந்த நிருபத்தினுடைய கண்டென்ட்டுக்குள்ளே போகிறோம். அது 15வது வசனத்திலேருந்து ஆரம்பிக்குது. நீங்கள் 15லேருந்து 20 வரைக்கும் வாசிச்சுட்டு வாங்க. ஜஸ்ட் 5 verses. 15லேருந்து 20 வரைக்கும் மட்டும் வாசிச்சுட்டு வாங்க. அந்த 15லேருந்து 20க்குள்ளே இருக்கிற விஷயங்களை மட்டும்தான் நம்ம அடுத்த வாரம் என்ன செய்ய போகிறோம்? தியானிக்க போகிறோம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எல்லாவற்றுக்கும் மேலானவராக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வதன் மூலம் எதை நிரூபிக்க விரும்புகிறார் என்பதையெல்லாம் நம்ம என்ன செய்ய போகிறோம்? படிக்க போகிறோம். சரிங்களா? கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. கண்டிப்பாக